மிளகாய் பொடி தூவி செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை பொதுமக்கள் உதவியுடன் போராடி பிடித்த பெண் ஒருவர் அந்த கொள்ளையனை காலால் உதைத்து புரட்டி எடுத்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பொன்னம்மாப்பேட்டையை சேர்ந்த மஞ்சு என்பவர்தான் தனது நகையை பறித்த கொள்ளையனை புரட்டி எடுத்த வீரப்பெண்மணி. மஞ்சு பெரம்பலூர் ராஜாராம் நகரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தை எடுத்தபோது அவரை நோட்டமிட்ட இரு இளைஞர்கள் திடீரென அவர் மீது மிளகாய் பொடி தூவியுள்ளனர். மஞ்சு நிலைக்குலைந்து மொப்பட்டை நிறுத்தியதும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் செயினை கத்தியால் அறுக்க முயன்றனர். இதனால் அலறிய மஞ்சு அவர்களிடம் போராடியுள்ளார். அப்போது அவர் காதில் அணிந்திருந்த கம்மலையும் பிடித்து இழுத்தனர். கம்மலையும் செயினின் ஒரு பகுதியை மட்டும் அறுத்துக்கொண்டு இரு கொள்ளையர்களும் தப்ப முயன்றுள்ளனர். மஞ்சுவின் அலறலை கேட்ட பொதுமக்கள் விரைந்து வந்து ஒரு கொள்ளையனை மடக்கி பிடித்து இரு கைகளையும் கட்டி போட்டனர். ஆவேசமடைந்த மஞ்சு பிடிபட்ட கொள்ளையனை காலால் உதைத்தும் சட்டையை கிழித்தும் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மற்றொரு கொள்ளையன் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் இருந்து கொள்ளையனை மீட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். விசாரணையில் அவன் அரிசிபாளையம் பகுதியை சார்ந்த சதீஷ் என்பதும் மாநகர பகுதிகளில் தனியாக செல்லும் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் தப்பி ஓடியவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வண்டி ஸ்டார்ட் பண்ண வீட்டிலேருந்து வெளியே வரும்போது வண்டியில் யாருமே இல்லை, அந்த வீட்டில் யாரும் கிடையாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இப்படி கை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டா. யாருனாலும் இப்படி திரும்பி பார்க்கல, மிளகாத்தூள் மூஞ்சில் தள்ளி விட்டா. கத்துக்குள்ளே வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் பிடிங்கிட்டு இந்த செயின் தான் கிடச்சிது. 5 பவுன் செயின் இல்லை, இந்த செயின் இல்லை. செல்ஃபோனும் பிடிங்கிட்டா. ஹெல்மெட் இருந்தது, ஹெல்மெட்டும் தோடும் காணும். இப்போ அங்கே வண்டி மேலேயே மணி பர்சல் அப்படியே இருக்குது. ஆனால் இது இருக்குது, மிளகாத்தூள் வண்டி மேலே இருக்குது. இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தனியாக செல்லும் பெண்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். குறிப்பாக தங்களை சந்தேக நபர்கள் யாராவது பின்தொடர்ந்து வருகிறார்களா, கண்காணிக்கிறார்களா என்ற முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டும் ஹெட்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டும் வாகனத்தில் சென்றால் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் தெரியாது. மஞ்சு சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருந்ததால் கொள்ளையனை மடக்கி பிடிக்க முடிந்தது என்கின்றனர் காவல்துறையினர். இதுபோன்ற செயின் பறிப்பு கொள்ளையர்களை கைது செய்து தனியாக செல்லும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறையினரின் கடமை. அதே நேரத்தில் பெண்கள் எப்போது முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை சற்று அழுத்தமாகவே உணர்த்தியுள்ளது இந்த சம்பவம். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் வினோத் மற்றும் வேல்ராஜ்.